வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெனிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6611 கொஸ்டின் இருக்குது. 2019 2023 2023 கடைசியாக அவங்க கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் டேட்டட் 12th டிசம்பர். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து 8 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஐஎன்எம், எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ், யூனிட் 8, யூனிட் 10 சொல்லிட்டு இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. சரிங்களாங்க? இதே மாதிரி மற்ற டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸ் லைக் மென்டல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், நெட்செப், டைம் அண்ட் ஒர்க், அது எல்லாமே சால்வ்டாக இருக்கும். ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ். அப்புறம் பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக இருக்கும். ஏன்னா தமிழ் ஸ்கோரிங் ஒன்று, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2மே வெவ்வேறு. அதனால் 2 பிடிஎஃபாக இருக்கும். பட் மொத்தமாக நான் காமிக்கணுங்கிறதுக்காக 6400 காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் கேட்குற கேள்வி, சார் இது மட்டும் படித்தா போதுமானால் கண்டிப்பாக போதாது. ஏன்னா இது ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போய் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு மார்க்லேயே வந்து 1000 பேர் இருக்காங்க. சரியா? அது யாரும் நம்ப மாட்டாங்க, பட் அதான் நிஜம். அதனால் ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா மார்க் வரும், ஆனால் கட் ஆஃப் வராது. சரிங்களா? நீங்கள் 150, 145 எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? வேஸ்ட். அது 175 தாண்டணும் குரூப் 4 எக்ஸாமில். சரிங்களா? குரூப் 2 அண்ட் குரூப் 1ல் 165, 170 ஓகே. சரியா? 175 தாண்டணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பத்தாது. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா தான் முடியும். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். We will meet in next class. Thank you.